நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்கள பத்தின கவலை உனக்கு மட்டும்தான் இருக்கும். உடனே என்னன்னு பார்க்க வந்துருவ. உன் அப்பா தான் கத்திக்கிட்டு இருக்காரு, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். கடவுளே, சந்தியா முதல் நாளா இன்னைக்கு ராத்திரி நேரத்தில் தனியாக கிளம்பிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன மேடம், என்ன ஆச்சு? ஏன் வண்டியை தட்டிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க தானே இருக்கோம். அண்ணா, அது வந்து சவுகர்பேட் புது பஸாருக்கு வரீங்களா? அங்க இருக்கிற ஈவினிங் காலேஜ் கிட்ட போகணும். இந்த நேரத்துல அந்த காலேஜுக்கு போகணுமா? இல்ல மேடம், எங்களால முடியாது. அண்ணா, தயவு பண்ணி வாங்கல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கண்டிப்பா போயே ஆகணும். சரி, வண்டியில உட்காருங்க. இதை பாருங்க மேடம், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், 2 மடங்கு பணம் அதிகமாக தரணும். இறங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணக்கூடாது. 2 மடங்கு அதிக பணமா? ஆமா. ஏன் அன்னை கிலோமீட்டருக்கு எவ்வளவு காசோ நான் அவ்வளவுதான் தருவேன். 2 மடங்கு அதிகமா எதுக்காக தரணும்? மேடம், ராத்திரி ரொம்ப நேரம் ஆனதுனால 2 மடங்கு அதிகமாக கொடுத்தே ஆகணும். கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. அது உங்களோட விருப்பம். இல்லைன்னா நீங்க வேற வண்டியை பார்த்துக்குங்க. இல்ல, போயிட்டாங்க. பணம் அதிகமா தர முடியாதான். அண்ணா, அண்ணா, அது சவுகர்பேட்ல இருக்கிற ஈவினிங் காலேஜ்க்கு போகணும். இல்லம்மா, என்னால இப்ப வர முடியாது. கொஞ்சம் அவசரமா போகணும்னா வாங்கல. இல்லம்மா, இது நான் தூங்குற நேரம், என்னால எங்கேயே வர முடியாது. மேடம், என் வண்டியில ஏறுங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வேண்டாம், நான் வேற வண்டி பாத்துக்கிறேன். வேற வண்டி பாத்துக்கிறீங்களா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா மேடம், நீங்க அங்க இருக்கிற ஈவினிங் காலேஜ் தானே போகணும். வாங்க, நான் உங்களை அங்க இறக்கி விட்டுறேன். உங்க வண்டி வேண்டான்னு சொன்னல. இங்க பாருங்க, நீங்க என் வண்டியில வர இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு
இங்க இருந்து நைட் காலேஜ் போறதுக்கு வேற எந்த வண்டியும் கிடைக்காது. இதுக்கு மேல உங்க விருப்பம், யோசிச்சு சொல்லுங்க. என்ன மேடம், ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இந்த வண்டியில யாராவது ஏதாச்சும் பாம்பு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஏற மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு தான் என் வண்டியில நான் ஃபோம் இருக்கிற சோஃபாவா போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மேடம், இந்த வண்டி தான் என்னோட உயிரே. சரி விடுங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலேஜுக்கு நீங்க நடந்து போக வேண்டியது தான். மணி 10:40 ஆயிடுச்சு. 11 மணிக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க மேடம். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க இப்படி தனியா இங்க நிக்க வேணாம், வண்டி கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் என் கூட நீங்க என் வண்டியில வாங்க. நான் உங்களை நல்லபடியா காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ். எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா வராதீங்க. நான் இப்படியே உக்காந்துட்டு இருக்கேன். போங்க, நடந்து போங்க. ஆனா எந்த வண்டியும் வராது. நல்லா யோசிச்சுக்கோங்க மேடம். சீக்கிரமா யோசிங்க, கிளாஸ்க்கு லேட் ஆகுது இல்ல. ராத்திரி ரொம்ப நேரம் வேற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி வாங்க போலாம். தண்ணி வேணுமா? வேண்டாம். சரிப்பா பப்பு, நம்ம சீக்கிரமா மேடத்தை கூட்டிட்டு போயிட்டு நைட் காலேஜ்ல டிராப் பண்ணிடணும். மேடம் ஒத்துக்கிட்டது உண்மையிலேயே நல்ல விஷயம். இல்லைன்னா பாவம் நடந்து போயிருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறீங்களா? ஐயோ என்ன மேடம், ஏன் இப்படி எல்லாத்துக்குமே அவசரப்படுறீங்க? இப்போ நம்ம கிளம்பி ஆகணும். அதனால கொஞ்சம் பொறுமையா பின்னாடி உட்காருங்க. உடனே வண்டி எடுக்கிறேன். சரி பப்பு, நம்ம இப்போ வண்டியில ஏறிட்டோம், கிளம்பலாம். இது கனவு தேசம்தான். கொஞ்சம் வேகமா போறீங்களா? அதான் போயிட்டு இருக்கல மேடம், எதுக்கு சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? போல நெஞ்சு கூத்தாடுதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, சூர்யா, இந்த நேரத்துல யாருக்குப்பா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஃபோனை யாரோ சரியா வைக்காம விட்டாங்க. அதான் ஃபோனை சரியா வைக்கணும்ல. சரி சரி, முதல்ல வந்து சக்கரை பாகு சரியா இருக்கான்னு பாரு. சரிம்மா.
பதம் சரியா இருக்கானே கொஞ்சம் பாரு. சரியா இருக்குமா? மணி 11 ஆயிருக்கும். அதுக்குள்ள பாதி வேலை முடிஞ்சிருச்சு. மணி 11. சந்தியா காலேஜுக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. அம்மா நீங்க எந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? நேரா போனா அந்த மெயின் ரோட்ல தான் போகணும். ஐயோ மேடம், அந்த பக்கமா போனா அது ரொம்ப சுத்து மேடம். குறுக்கு வழியில போனா நம்ம டக்குன்னு போயிடலாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டான ரோட்லயே போங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில வேண்டாம். ஐயோ என்ன மேடம் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. நம்ம அந்த ரோடு வழியா போனோம்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டைம்ல அப்படி என்ன டிராஃபிக் இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச ரூட்ல மட்டும் தான் நீங்க இப்ப போகணும். மேடம் தயவு செஞ்சு என்னோட வேலையை என்ன செய்ய விடுங்க. ஒழுங்கு மரியாதை இப்ப வண்டி நிறுத்து. ஐயோ மேடம் போன் அடிக்குதுல, எடுத்து பேசுங்களேன். ஹலோ ஹலோ என்னங்க? சத்யா, உங்களுக்கு டாக்ஸி கிடைச்சதா? ஜாகிரதை போயிட்டு இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. எனக்கு வண்டி கிடைச்சிருச்சு. நான் இப்ப வண்டியில தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல நான் காலேஜ்ல போய் சேர்ந்துருவேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி வச்சிடறேன். தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் மொட்டத்தான் வந்து சொட்டத்தேன் வந்து சிட்டத்தான் மொட்டத்தான். கொஞ்சம் ரோட பார்த்து ஓட்டுறீங்களா? நான் செய்ய வேண்டிய வேலையை தானே மேடம் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் மேடம் அந்த கடவுள் மேல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவன். அதனால யாரையும் எப்பவும் நான் தப்பாலாம் பார்க்க மாட்டேன். இப்போ நான் டிரைவிங் சீட்ல உக்காந்துட்டு இருக்கேன். அதனால பின்னாடி வண்டி வருதான்னு நான் பார்க்கணும்ல மேடம். என்னது எந்த ரோட்ல நீ இப்ப போயிட்டு இருக்க? காலேஜ் போகணும்னா அடுத்த ரோட்ல தானே நீ திரும்பணும். இது பாரு, ஒழுங்கு மரியாதை வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்துன்னு சொல்றல. இங்க பாரு, வண்டி நிறுத்து. இல்லனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வண்டி நிறுத்துன்னு சொல்றல. நீங்க சொன்ன மாதிரியே நிறுத்திட்டேன். போதுமா? நீங்க நிறுத்த சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரியே நானும் நிறுத்திட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருப்ப? என்ன மேடம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க? திடீர்னு உங்க குரலோட மீட்டர் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போக சொன்னீங்களோ அங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். சினிமாக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு நான் உங்களே சுடுகாட்டு கூட்டு போக போறேன். கொடுங்க என் பணத்தை கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க, வேலை இருக்கு மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ண போறோம். இந்த ஜென்மத்துல முகத்துல முழிக்க மாட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு பின்னாடி வர?
என்ன மேடம் டக்குன்னு கையை ஓங்குறீங்க? போனா போதுன்னு விட்டா ஓவரா போறீங்க. ஆ, கைக்கு கொஞ்சம் பிரேக் போடுங்க. போங்க, நான் ஒன்றும் வரமாட்டேன். நான் அப்படியே இங்கேயே உக்காந்துக்கிறேன், சரியா? இங்கே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். Everybody sit down. Thank you, sir. அன்பு செல்வன். எஸ் சார். அன்பு செல்வன். எஸ் சார். ராகுல். எஸ் சார். சந்திரசேகர். எஸ் சார். புருஷோத்தமன். உள்ளேனையா.